அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல டேஸ்டியான மார்பிள் கேக் இட்லி தட்டில் தாங்க பண்ண போகிறோம். கடாயில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு எக் சேர்த்துக்கோங்க. சுகர் 1/3 கப், வெனிலா எக்ஸ்ட்ராக்கு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் கரையிற வரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இல்லை மைதா 1/2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/8 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் சால்ட் அதையும் சேர்த்து நல்லா சளிச்சுக்கிடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நான் ஒரு ஸ்பேட்சுலா வச்சு கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. டோட்டலாக ஒரு 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் பேட்டர் நமக்கு. இப்போ இதை நம்ம 2 பேட்சாக பிரிக்க போகிறோம். வெனிலா கேக் பேட்டரும் வேணும், சாக்கோ கேக் பேட்டரும் வேணும் நமக்கு. அதனால் இதை 2ஆக டிவைட் பண்ணிடலாம். இதில் டார்க் கொக்கோ பவுட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரமாக வச்சிடலாம். ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பருக்கு பதிலாக கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கிடலாம். எடுக்கும்போது நமக்கு க்ளீனாக வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு வெண்ணிலா கேக் பேட்டரை 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் கேக் பேட்டரை 1 டீஸ்பூன் ஊற்றுங்க. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா கேக் பேட்டர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சாக்லேட் கேக் பேட்டர். இப்படியே மாறி மாறி நமக்கு ஊற்றையில் அந்த மார்பிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் லைட்டாக சுற்றியில் கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு குக்காய் வரையில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு 3 டைம் தட்டிக்கங்க. ஒரு கடாயில் ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு ஹை ஹீட்டில் 5 மினிட்ஸ் சூடாகட்டும். இப்போ நம்மளுடைய இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். வச்சு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 20லேருந்து 25 நிமிஷம் குக் ஆகட்டும். ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். குக் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அன்மோல்டாக ஈஸியாக இருக்கும். ஒரு கத்தியை வச்சு நீங்கள் இப்படி எடுத்து விடையில் ஈஸியாக நமக்கு எடுக்க வருங்க. பாருங்கள், ஈஸியான முறையில் இட்லி தட்டிலேயே நம்ம மார்பிள் கேக் தயார் பண்ணியாச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. டேஸ்டியான மார்பிள் கேக் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.